விஷயங்கள் இருக்குது, சௌந்தரியத்துக்கு ஏகப்பட்ட வியாக்கியானங்கள் இருக்குது. இருந்தாலும் முதல்ல தியான ஸ்லோகம் சொல்கிறேன். லோகித்ய நிர்ஜபா குசுமானுராகா பாசாங்குஷே தனுரிஷோ ந விதாரயந்தி தாம்ராய தாரணமால்ய விசேஷபூஷாம் தாம்பூலபூரிதமுகிம் திரிபுரான் நமாமி. இது தியான ஸ்லோகம். அதுக்கு அர்த்தத்தை சொல்கிறேன். லோகிதமான கலர், லோகித்ய நிர்ஜித ஜபாகுசுமம் இருக்கின்றது. ஜபாகுசுமானுராகா பாசாங்குஷம், பாசம் இருக்கின்றது சாட்டை, அங்குஷம் இருக்கின்ற கோட்டி, தனுவும் இருக்கின்றது, தனுசுன்னு இருக்கின்றது பிடிச்சிருக்கு. ஆரயந்தி தாம்ராயதான் இத்தனை கலராக இருக்கு. அருணமால்ய, அருண சோப்பு மாலை தரிச்சிருக்கு. விஷால பூஷாம், விஷாலமான ஆபூஷணங்கள்ல இருக்கு. தாம்பூல பூரித முகியும், வெற்றிலை போல இருக்கின்றான் முகத்துடன் கூடின, வெற்றிலையோட ஆகாரத்தில் இருக்கின்றான் முகமாக இருக்கு. திரிபுரான் நமாமி, 3 உலகத்தையும் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். லோகித்ய நிர்ஜித ஜபா குசுமானுராகாது, அனுராகம்னு இருக்கின்றது, ஸ்னேகம்னு இருக்கின்றது. லோகிதமான சோப்புன்னு இருக்கின்றது. அம்பாளோட விசேஷம் சோப்புன்னு இருக்கின்றது. பூவாவுடையான விசேஷம் சோப்பு கலர்னு இருக்கின்றது. லோகித்ய நிர்ஜித ஜபாகுசுமம்னு சொல்லும், செம்பருத்தி பூன்னு சொல்வது. லோகித்ய நிர்ஜித ஜபா குசுமானுராகம், செம்பருத்தி பூனோடான கலர் போல இருக்கின்றான், சொர்ண செம்பருத்தி பூ போல இருக்கின்றான். பாசாங்குஷா, பாசம் ஒரு கையில் பிடிச்சுட்டு இருக்கு, அங்குஷம் ஒரு கையில் பிடிச்சுட்டு இருக்கு, தனுசு ஒரு கையில் பிடிச்சுட்டு இருக்கு. யுஷு கோட்டின்னு இருக்கின்றது. ஆரயந்தி தாரணம் பண்ணி இருக்கு. தாம்ராயதான் அருணமால்ய, அருணமாக இருக்குதானா சிவப்பாக இருக்குண்டா மாலை தாரணம் பண்ணியிருக்கு. விசேஷ பூஷா, விசேஷ தாரணங்கள்லாம் பண்ணியிருக்கு. தாம்பூல பூரித முகியும், தாம்பூலம் போல வெற்றிலை போல இருக்குண்டான முகத்தோடு கூடினான. திரிபுரான் நமாமி, பூமி ஆகாசம் சொர்க்கம் இருக்கிற 3 உலகத்தையும் தாரணம் பண்ணுற சொல்லியிருக்கு. இது ஒரு தியானம். அப்புறம் ஆரம்பிக்கிறது சிவ சௌந்தரிய லஹரி இருக்கின்ற முதல் ஸ்லோகம். வியாக்கியானங்களும் நிறைய இருக்குது. அதே போல் பல விசேஷங்கள் இதில் சொல்ல போகிறேன். அதாவது க்ளீம் இருக்கின்றது, இந்த சிவசக்தியாயுக்தம் இருக்கின்றது பீஜ மந்திரம். சதுரம்னு இருக்கின்ற வரைஞ்சி அதுக்கு 4 சதுரத்தில் வர ரவுண்டாக வரைஞ்சாச்சுன்னா அது இந்த யந்திரமாக இருக்கும். க்ளீம் மத்தியத்தில் எழுதியிருக்கணும். சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதம். ஸ்லோகாரம்பம். சிவன் இருக்கின்ற பிரம்மன் அர்த்தம். சக்தியாயுக்தான்னு இருக்கின்றது பகவானோட அனன்ய சக்தியாக இருக்கின்றான லீலையினால ஆசிரிச்சு, மாயையை ஆசிரிச்சு நல்ல அர்த்தம். சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்தா. அப்போது சக்தி யுக்தனாக இருக்கும்போது சக்தனாக இருக்கு. விற்பி முதல் அபேதம் இருக்குன்னா விற்பிமத்துன்னு இருக்கின்றது பிரம்மத்தில் இருக்கின்றான விற்பி இருக்கின்ற விற்பி சுரூபம். சக்த பிரபவதி பிரபாவம் இருக்கின்றது. இந்த பிரபஞ்ச பிரபாவம் இருக்குது. பிரபஞ்சம் இருக்கின்றது மாயிகமாக இருக்கின்றது, அனித்தியமாக இருக்கின்றது, காரியஸ்வரூபமாக வந்து. சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதம் நஜே தேவம் தேவோ நகல குசல ஸ்பந்திதம் அபி. காரணஸ்வரூபம் இருக்கின்றது, எந்த உபாதியும் இல்லாததுனால ஸ்பந்தனம் இல்லாதது. அஜே தேவம் தேவோ, இந்த சக்தி ஆசிரியக்கலைன்னா பிரபஞ்சம் இருக்கின்றான, மாயான்னு இருக்கின்றான, மாறிண்டு இருக்கின்றான உலகம் இருக்கின்றது. பலவிதமான தோற்றத்துடன் கூட இந்த பிரபஞ்சத்தை நமக்கு பார்க்க முடியாது. பழைய காலத்தில் எந்த விதமான பிரகிருதியும் இல்லை. பிரகிருதின்னு இருக்கிறது மாறிண்டே இருக்கக்கூடாது. ந ஜெய தேவம் தேவோ நகல் குச்சல ஸ்பந்திதும் அபி அதஸ்துவாம் ஆராத்யா. அதனால மாயை ஆராதிக்க வேண்டும். அதஸ்துவாம் ஆராத்யா ஹரிஹர விரிஞ்சாதிவிரவி. ஹரியும் ஹரனும் விரிஞ்சல், அதாவது திருமூர்த்திகளும் ஆராதிக்கிறேன். பிரணந்தும் ஸ்தோதும் பிரணாமம் பண்ணியிருக்கு, நமஸ்காரம் பண்ணியிருக்கு, ஸ்துதி பாடி இருக்கு. கதம புண்ணிய பிரபோதி, புண்ணிய பிரபாவம் இருக்கிறதுனால இவாள் நமஸ்காரம் பண்ணியிருக்கு. சக்தின்னு இருக்கின்றதுனால தான் பிரபஞ்சத்துவ சக்தி அபேதம் இருக்கின்றது. சக்தி முதல் ஐக்கியம் இருக்கின்றது. சிவனும் சக்தியும் ஐக்கியம் இருக்கின்றது. சிவனும் விஷ்ணுவும் ஐக்கியம் இருக்கின்றது. எல்லாம் விற்த்தியும் இருக்கின்றதோடு சேர்ந்து அந்த சப்தம் இருக்கின்றது. சப்தத்தில் அந்த சொரூபம் லட்சணம் இருக்கின்ற கடகமாக இருக்குது. ஏதோ இப்படி சௌந்தரிய இருக்கின்றாங்க. ஆரம்பிக்கிறது மேற்கொண்டு அப்புறம் அருகி